அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாங்கிறது பார்க்க போகிறோம். பிகினர்ஸு கூட ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இடுப்பளவு நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், அதை தான் ஃபஸ்ட்டு மடக்கி அடிக்கணும். நார்மல் ப்ளவுஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அந்த இடுப்பு தான். அதை ஒரு 2 ஃபோல்டு மடக்கிக்கோங்க. நம்ம அந்த அளவு எந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடக்கிக்கோங்க. துணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி கூட நீங்கள் மார்க் பண்ணி மடக்கி தைச்சிக்கலாம். அது ஒரு 2 ஃபோல்டு போட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா, டாட் பிடிக்கிறது. அதுக்கு எப்படி அளவு எடுக்கணும்னா, அந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதில் சென்டராக பார்த்து எடுத்தோம்னா அப்படி அதுக்கு நேர் கீழே இழுத்துட்டு வரும் பாருங்க, அதுதான் நமக்கு சென்டர் டாட் பிடிக்கிறது. இப்போ பிகினர்ஸாக நீங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் அந்த டாட்டோட அளவை அந்த அகலமும் நீளமும் கண்டிப்பாக அளந்து தான் தைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அதோட சைஸ் வேரி வரும். அதனால ஃபஸ்ட்டு அளந்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் ப்ளஸ் நீளம் அளந்து மார்க் பண்ணிட்டு அதை தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த டாட் சைடில் வர்றது, அதுக்கும் 2 துணியை மடக்கி அதில் சென்டர் பாயிண்ட் எதுவோ அதுதான் 2வது டாட்டு. அந்த டாட்டோட அளவும் நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அகலமும் நீளமும் அளந்து அதில் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இப்போ 3வது டாட்டு, அதுக்கு ஏற்கனவே 2 டாட் பிடிச்சிருப்போம் பாருங்க, அதுக்கு அது சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரணும். அந்த 3 டாட்டும் ஜாயின் பண்ற இடம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வர்ற மாதிரி வச்சு அதில் அந்த டாட்டையும் அளந்துக்கோங்க. நீளம் பிளஸ் அகலம் அளந்து மார்க் பண்ணி அதுலயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் ஜாயின் பண்றது நீங்க பார்த்தா தெரியும், ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இப்போ அதுல அந்த துணி நூல் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸா விட்டு கட் பண்ணுங்க. ஒட்ட கட் பண்ணீங்கன்னா அந்த நூல் பிரிஞ்சிடும். இப்போ ஒரு பக்கம் டாட் பிடிச்சாச்சு, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, பட்டி ஜாயின் பண்றது. பட்டிக்கு ஏற்கனவே பிளவுஸ்ல கட் பண்ண துணி இருக்கு. எப்பவுமே பட்டி டபுள் கிளாத்ல தான் போடணும். இல்ல துணி பத்தாதனால நான் உள் துணி வேற கலர்ல எடுத்திருக்கேன். நான் 2 துணியுமே அந்த பட்டி ஜாயின் பண்ற 2 துணியுமே ஒரே பக்கம் வர்ற மாதிரி தான் வச்சு தைச்சிருவேன். குழப்பம் இல்லாத கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுனால எனக்கு எந்த இதுல வருமோ அது மாதிரி நான் வச்சு தைச்சிருக்கேன். அதனால 2 துணி ஒரே பக்கமா வச்சாச்சு. இப்போ அந்த சென்டர் டாட் முக்கியமா பாருங்க, அதை மடக்கி வச்சுதான் நம்ம தையல் போடணும். முக்கியமா கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. இதை அப்படியே இழுத்து வச்சு தெரியாம தையல் போட்டோம் அப்படின்னா கப் ஷேப் மாறும், அசிங்கமா இருக்கும். அதனால அதை மடக்கி விட்டு தான் நம்ம தையல் போடணும். தைச்சதுக்கு அப்புறம் எப்படியும் அந்த துணி கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால 2 சிசர் கட் போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தையல் கீழே உள்ள பட்டி ஜாயின் பண்றோம், அது கொஞ்சம் அப்பதான் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அதனால 2 சிசர் கட் போட்டு அப்படியே நேரா படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸா இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சா. இப்போ பேக் அளவுக்கு ஹைட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணலாம். அதுக்காக இது நான் போட்டிருக்க மாதிரி அப்படியே கீழ் துணியும் மேல் துணியும் ஒன்னா வர்ற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அளவு மாறக்கூடாது. மாறாம வச்சு கீழே நம்ம என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி மேல் துணியும் போட்டுப்போம். அந்த பட்டி இருக்கிற இடம்லாம் சுருக்கம் இருக்கக்கூடாது. ஷோல்டரை பிடிச்சிட்டு நல்லா இழுத்து வச்சு கீழ் துணி அளவுக்கு அப்படியே மேல் துணியில நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அப்படியே அதை மடக்கி அடிச்சிடலாம். இதுதான் பிளவுஸோட முன்பக்க ஹைட்டு. நம்ம பேஸே பின்பக்க ஹைட்டு, அதை வச்சு அப்படியே முன்பக்க ஹைட்டும் நம்ம மார்க் பண்ணி தைச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இன்னொரு பக்கத்துக்கு நம்ம ஏற்கனவே தச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த ஹைட்டை அப்படியே அளந்துக்குவோம். ரெண்டு பக்கமும் அளந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி இதே மடக்கி அடிச்சிடலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்போ முன்பக்க ஹைட்டு பின்பக்க ஹைட் முடிஞ்சுது. அடுத்து என்ன பண்ண போறோம், ஷோல்டர் பிடிக்க போறோம். ஹைட் அழகா ஒன்று மேல ஒன்று வச்சுட்டு, இப்போ ஷோல்டர் நம்ம சிசர் கட் போட்டுக்கோம் பாருங்க, அதை அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பா டபுள் தையல் போடணும். இதுல சப்போஸ் இந்த ஷோல்டர் ஹைட் எவ்வளவு பிடிக்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்க அளவு பிளவுஸை பார்த்துக்கோங்க. அதுல என்ன அளவு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பிடிச்சிக்கோங்க. ரெண்டு பக்கமும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம ஐ பீஸ் கொக்கி பீஸ் அந்த துணி ஏத்துறது. வலது பக்கம் எப்பவுமே கொக்கி தான் வரும், லெஃப்ட் சைடு ஐ பீஸ் வரும். அது பார்த்துக்கோங்க. ஒரு எட்ஜை லைட்டா மடக்கிட்டு ரெண்டா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கொக்கி பீஸ். வலது பக்க துணி இது. எப்பவுமே வெளியே இருந்து உள்ளதான் மடக்கி அடிக்கணும். கொக்கிக்கு மட்டும் அப்படிதான் பண்ணணும். தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து மறக்காம அதை படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டாதான் அது இன்னொரு ஃபோல்ட் பண்ணும்போது ஃபினிஷிங்கா இருக்கும். படிமான தையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த துணியை உள்வாட்டத்துல மடிச்சு வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. மறந்துடாதீங்க, கொக்கி பீஸ் எப்பவுமே வெளியே தையல் போட்டு உள்வாட்டத்துல மடிச்சு அடிக்கணும். அதுதான் கொக்கி பீஸ். எக்ஸஸா இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லெஃப்ட் சைடு ஐ பீஸ். அதே மாதிரி தான் எட்ஜை மடக்கிட்டு இதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணக்கூடாது. எட்ஜை மட்டும்தான் மடக்கணும். இது வந்து உள்வாட்டத்துல தச்சு வெளிவாட்டத்துல திருப்பணும். இப்போ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு, அப்புறம் இன்னொரு ஃபோல்டு. அதில் மெயின் துணி மடங்கக்கூடாது, மெயின் துணி அப்படியே இருக்கணும். ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி ரைட் சைடு கொக்கி வர மாதிரி தான் தப்பாங்க. யாராவது ரேராக தான் லெஃப்ட் சைடு கொக்கி வச்சு தப்பாங்க. நான் வந்து எல்லா ப்ளவுஸுமே ரைட் சைடு கொக்கி வச்சு தான் நான் தைக்கிறேன். காஜா கட்டுறதுக்காக அது பக்கத்திலே ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு பக்கத்திலே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 2 தையலுக்கு நடுவில் தான் நம்ம இப்போ காஜா கட்டணும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தா நெக்கு துணி ஏற்றுறது, கழுத்து துணி. இப்போ அதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்தாச்சு. கிராஸ் பீஸை நம்ம அப்படியே கிராஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். எப்போவுமே கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும் கழுத்துக்கு மட்டும். ஏன்னா கழுத்து அப்படியே கிராஸாக வளைவுகள் நிறைய வர்றதுனால ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும் எப்போவும். இப்போ கிராஸ் பீஸை நம்ம நேராக ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட நேராக கட் பண்ணிட்டு அதை ஒரு ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம்.
ஃபோல்ட் பண்ணி இன்னொரு துணியை ரெண்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்னும் லெஃப்ட் சைடு ஸ்டார்டிங் பாயிண்ட் லெஃப்ட் சைடு மேலே வச்சு ஏற்றணும். முடிகிற பாயிண்ட்டை கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணி அதையும் உள்வாட்டத்தில் மடக்கி விட்டு ஃபினிஷ் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தச்ச துணியை அப்படியே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த இடத்துலையும் படிமான தையல் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம கழுத்து துணியை உள்வாட்டத்தில் மடக்கி அடிக்கும்போது ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால படிமான தையல் போட மறந்துடாதீங்க. இப்போ சிலவங்க ஹெம்மிங் கேட்டிருப்பாங்க, ஹெம்மிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் அப்படியே மடக்கி வச்சு கையால் ஹெம்மிங் தைச்சி கொடுத்துருங்க. அப்படி இல்லை, இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுறதுன்னா அப்படியே வச்சு 2 தையலை போட்டு விட்டுறது. அதுதான் இப்போ ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ 2 தையல் அப்படியே அடிச்சு விட்டுட்டா ஹெம்மிங் பண்ணுற வேலை மிச்சம். அதனால் அப்படியே உள்வாட்டத்தில் மடக்கி விட்டு ஓரமாக நீட்டாக ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. சிலவங்க கேட்பாங்க, எனக்கு தையலெல்லாம் அடிச்சு கொடுத்துறாதீங்க, ஹெம்மிங் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் ஹெம்மிங் போட்டு கொடுத்துடலாம். ஹெம்மிங் பண்ணாலும் கொஞ்சம் நாளையில் அந்த நூலெல்லாம் பிச்சுக்கும். ஆனால் இது இப்படி தையல் ஓட்டுறது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் 2 தையல் அடித்து விட்டுருவேன். அது பக்கத்தில் நம்ம அந்த கழுத்து துணியை தைப்போம் பாருங்கள், அந்த துணி முடிகிற இடத்துல இன்னொரு தையல் போட்டு கொடுத்துருவேன். கழுத்து வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்து நம்ம ஸ்லீவ் ஏற்றிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் பக்கம் குடையிற பக்கம் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க, அதில் சிசர் கட் போட்டு அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் ஏற்றுவோம். சிசர் கட்டு ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி பண்ணல. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஷோல்டரில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குங்க, சாரி சென்டர் பாயிண்ட், அதுதான் சென்டர் பாயிண்ட். அதில் பிடிச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் பிகினஸாக இருக்கிறதுனால அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த சென்டரா அதுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த துணியை அங்கே எங்கே மூவ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அளவு மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்லீவ் அளவு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால அதில் மிட் பாயிண்டில் இருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி எடுங்க. ஒரு பக்கம் அதே மாதிரி தச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு பாதிக்கும் அதே மிட் பாயிண்ட்ல இருந்தே எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வர்ற வரைக்கும் பிகினர்ஸ் இதை மாதிரி தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும், ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். இல்லை டபுள் தையல் போட்டுருங்க. ஸ்லீவுக்கு கண்டிப்பாக டபுள் தையல் போட்டே தான் ஆகணும். அதே மாதிரி 2 ஸ்லீவும் ஏற்றிக்கோங்க. இதே ப்ராசஸ் தான், அதே மாதிரி அதையும் தைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ ஸ்லீவில் வந்து ஹெம்மிங்க்கு இடம் விட்டுருப்போம் பாருங்கள். இந்த ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் அப்படியே மடித்து வச்சு கையால் ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நேராக ஒரு தையல் போட்டுருங்க. ஹெம்மிங் பண்ணுற வேலை மிச்சம், நேராக தையல் போட்டு விட்டுருங்க. ஸ்லீவுக்கும் மோஸ்ட்லி நான் இதை மாதிரி தான் தையல் அடித்து விட்டுருவேன். இப்போ ஒரு சிங்கிள் தையல் மட்டும் போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னமோ வயசானவங்க போடுற மாதிரி இருக்குன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால பக்கத்துலேயே நம்ம ஷோல்டருக்கு பக்கத்துலேயே தையல் போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி அதை விட கம்மியாக பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஹெம்மிங் பண்ணுறதை விட்டுட்டு இப்போல்லாம் இதை மாதிரி 2 தையல் போட்டு கொடுத்துருவேன். ரெண்டு கையிலையும் அதை மாதிரி ஹெம்மிங் பண்ணுற இடத்துல தையல் போட்டுட்டு இப்போ சைடு ஜாயின் பண்ணலாம். சைடு ஜாயிண்ட்டுக்கு கை, ஆம்கோல் பாயிண்ட்டு, இடுப்பு 3ம் அந்த தையல் நேராக உட்கார்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுடலாம். நம்ம அதில் ஏற்ற இறக்கம் இல்லாத உட்காந்துடுச்சுனாலே நமக்கு தெரியும் நம்ம கரெக்டாக ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவோ அதே அளவு 3 இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த கை ஏற்றுறது இதில், அப்புறம் அந்த ஆம்கோல், இடுப்பு அந்த இடத்துல கரெக்டாக அளவு ப்ளவுஸை இழுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அளவு ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸாகவே வாங்கிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது ஐ பீஸ் பக்கமாக கொக்கி பீஸ் பக்கமானு பார்த்துக்கோங்க. அதை மாதிரி பார்த்து அந்த சைடு துணி, அளவு துணினே அந்த கொக்கி பீஸ்னால் கொக்கி பீஸ் பக்கம் தான் சைடு ஜாயிண்ட்டுக்கு எடுக்கணும். இந்த மாதிரி கீழே மார்க் பண்ணிவிட்டு மேலே என்ன அளவோ அதை மார்க் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடிஷ்னல் தையல் ஒரு 3ஓ 4ஓ உங்கள் வசதிக்கு ஏற்ற போட்டுக்கோங்க, எத்தனை வேணுமோ. இது நான் நேர் தையல் தான் போடுவேன் எப்போவுமே. ஏன்னா கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டாங்கன்னா கூட நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட உள்வாட்டத்தில் ஒரு அடிஷ்னல் தையல் போட்டுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கணும்னுட்டு நான் எப்போவுமே நேர் தையல் தான் போட்டு கொடுப்பேன். அதே மாதிரி அந்த பக்கமும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சைடு ஜாயின் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது வந்து கொக்கி பீஸ் பக்கம். அதே மாதிரி கொக்கி பீஸ். ஏன்னா சிலவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இப்போ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேட்டாகவே இல்லை, கொஞ்சம் சிலவங்களுக்கு வலது கை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், இடது கை நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. ஒரு கை டைட்டாக இருக்குது, ஒரு கை லூஸாக இருக்குது, அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ வந்து கொக்கி பீஸ் பக்கம் அப்படின்னா நான் அந்த பக்கம் தான் கை, ஆம்கோல், இடுப்பு எல்லாமே அளவு ப்ளவுஸில் அந்த பக்கம் வச்சு தான் நான் ஜாயின் பண்ணுவேன். அதனால தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இதே மாதிரி அளவு ப்ளவுஸு அளவு மாறாத நேராக ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். அடிஷ்னல் தையலும் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஆம்கோல் டு ஆம்கோல், லெஃப்ட் டு ரைட்டு அளந்து பார்க்கலாம். அளவு ப்ளவுஸும் நம்ம தச்சிருக்க ப்ளவுஸும் அதை அளந்துட்டு, அப்புறம் இடுப்புக்கு அளக்கும்போது அளவு ப்ளவுஸை வச்சு அளக்கும்போது கொஞ்சம் துணி எக்ஸஸாக வருது பாருங்கள். அது எதுக்குன்னா நம்ம இன்னும் டாட்டு அளக்கலை பாருங்கள், டாட் இன்னும் பிடிக்கல பாருங்கள். டாட் பிடிச்சா கரெக்டாயிரும். அதுக்கு ஒரு பக்கம் இடுப்பு ஜாயிண்ட்டு, சைடு ஜாயிண்ட்டு, இன்னொரு பக்கம் எண்டு வச்சுட்டு டாட் பிடிச்சிக்கலாம். பேக் டாட்டோட ஹைட்டை பார்த்துக்கோங்க. அந்த பட்டி என்ன ஹைட்டோ அதே அளவு தான் பிடிக்கணும், இல்லைன்னா கப் ஷேப் அந்த பக்கம் டைட் ஆயிரும். அதனால கீழே டாட் என்ன சைஸில் ஹைட்டில் இருக்குதோ அதே ஹைட்டுக்கு தான் பேக் டாட்டும் பிடிக்கணும். ஏற்றி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 3வது கொக்கி வந்து போட முடியாது. டாட் வந்து இழுக்கிற மாதிரி, கப்பு வந்து அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டாட்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு அளந்து பார்த்தோன்னா அளவு ப்ளவுஸோட அளவு அப்படியே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம அளவு ப்ளவுஸுக்கு அப்படியே நம்ம நார்மல் ப்ளவுஸ் தச்சாச்சு. எக்ஸஸாக இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இவ்வளோதான் ப்ராசஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் இதே தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை தச்சு பார்த்தீங்கன்னாலும் சொல்லுங்கள். ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்க 20 நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரம் தான். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு மெத்தடு என்னன்னு கற்றுக்கோங்க, உங்கள் ப்ளவுஸ்லேயே கற்றுக்கோங்க. சீக்கிரம் ஒரு நல்ல டெய்லராக ஆகிட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.